Every day I pass this way and I stand silently and pray to her. இப்போ சமீபத்தில் தான் அவங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பக்தர்களை வந்து அடிக்கிறாங்க, போங்க போங்க சொல்கிறாங்க. போன வாரம் நடந்ததுங்க. நல்லா சவுண்டாக வந்துட்டு அசிங்கமாக திட்டுவாங்க. அசிங்கமாக மாடி மேலே ஏறி நின்றுட்டு திட்டின்னு இருப்பாங்க அவங்க. இப்போல்லாம் நைட்டில் 1 மணி 2 மணிக்கெலாம் ஏன் திட்டுவாங்க அவங்க. திட்டுதுன்னா அவங்க ஏதாவது நமக்கு நடக்குது, ஏதோ ஒன்று ஊரில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. தர்மபுரி பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அவங்க கணவர் வந்து இறந்துட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஞானம் கிடைச்சி திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க. யாருக்கும் தொந்தரவும் கிடையாது. அவங்க வந்து சித்தர் நிலையை அடைவதற்காக முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Yes, I don't know much about Topyama, but every day I pass this way and I stand silently and pray to her. I don't believe, I feel, I just feel. And I can honestly say that Topyama is my guru. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றதில்ல, அவங்க உள்ளாரே உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு எப்படி பௌர்ணமி வருது என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. அது போல் எதனா நடக்குதுன்னா உடனே சொல்லிவிடுவாங்க அவங்க. எங்கள் வீட்டில் எதனா நடக்குதுனாக்கா அவங்க சொல்லிவிடுவாங்க, இது போல் நடக்குது, இந்த திசையிலேருந்து வருது, இந்த திசையிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் தொப்பியம்மாள் அப்படின்ற பெண் சித்திரை எங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்கள பத்தின மேலும் விவரங்களை இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தொப்பியம்மாள்னு சொல்றாங்களே, அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை, டெய்லி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க வந்து காலையில் கிரிவலம் போயிடுறாங்க. ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock வருவாங்க. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 2 o'clock வருவாங்க. அவங்க கூட நிறைய பேர் வராங்க, தொட்டு கும்பிட்றாங்க. அவங்க வந்து எதையும் பேச மாட்டாங்க, ரெகுலராகவே பேச மாட்டாங்க. ஆனால் ஆள் பார்க்கறது பார்த்தா கொஞ்சம் டீசென்ட் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. கிரிவலம் வந்து இங்கே தியானம் பண்ணுறாங்க கொஞ்ச நேரம். ஒரு டைம் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அதாவது வந்து அவங்க கோபமாக திட்டும்போது ஏதோ ஒரு கெட்டது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா சிரிச்சுக்கின்னு போனாங்கன்னு வச்சுக்க, நல்லது நடக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி அது. அவங்களை நம்பி வந்தவங்க எத்தனை பேர் கேட்டாங்க, ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. சங்கத்திலோட ஒரு பைக் கடை வச்சுக்கிறாப்புல, நகை கடை தான் வச்சுருக்காப்புல, நல்லா இருக்கிறாப்புல. அது போல் எல்லாம் நல்லா நடக்குது, நடக்காது இல்லை. 20 வருஷமாக வந்து அவங்க ஊர் வந்து தர்மபுரி பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அவங்க கணவர் வந்து இறந்துட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஞானம் கிடைச்சி திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்கள எங்களுக்கு தெரியும். கிரிவல பாதையில் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கிரிவலம் சுற்றுவாங்க. யார்கிட்டையும் பேசுறது கிடையாது, யார்கிட்டையும் வாங்கி சாப்பிட்றதும் கிடையாது. விருப்பப்பட்டவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க. யாருக்கும் தொந்தரவும் கிடையாது. அவங்க வந்து சித்தர் நிலையை அடைவதற்காக முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10 வருஷமாக அவங்க இதே மாதிரி தான் இருக்காங்க. யாராலையும் அந்த தொந்தரவும் கிடையாது, யாருக்கிட்டையும் எந்த ஒரு பேச்சையும் வாங்குறது கிடையாது. ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, அது இறைவனுக்கு போகிற கர்மா வார்த்தைகள் தானே தவிர மனுஷனை திட்டுற வார்த்தை கிடையாது. இது புரியாதவங்க என்ன போனால் திட்டுறாங்க, கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. கடவுளை வந்து நம்ம சிலை வடிவாக பார்க்குறோம், இவங்கள வந்து தெய்வமாக மனித ரூபத்தில் பார்க்குறோம். காலைல எத்தனை மணிக்கு கிரிவலம் போவாங்க, ஈவினிங் எத்தனை மணிக்கு வருவாங்க? நாங்கள் வந்து ஒர்க்குக்கு வந்து 9:30 வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க காலையிலே கிளம்பிடுவாங்க போல இருக்குது. 7 மணி இல்லைன்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு இல்லை 12 மணிக்கு வருவாங்க. அவர் கூட பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு 4-5 பேர் ரெகுலராக வராங்க. இங்கேயே லாஸ்ட் வரைக்கும் வர்றது அவங்க வராங்க. ஒரு ஃபாரினர்ஸ் ஒருத்தர் வருவார் ரெகுலராக. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாதமாக அவர் வந்துட்டுருக்காரு. Yes, I don't know much about Topyama, but every day I pass this way and I stand silently and pray to her. Because she is no mind person. She's a human, not from here, but from above. What made you believe in her? I don't believe, I feel, I just feel. And I can honestly say that Topyama is my guru and nobody else. Because she is truly no mind. டெய்லி காலையில் கிரிவலம் போவாங்க. மணி 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிடும். மறுபடியும் 10 மணிக்கெலாம் வந்துடும். 10 மணிக்கு வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது, கோயில் உட்காந்துங்க. கோயில் என்ன ஜனம் பூரா பார்ப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் வந்து உள்ளே வந்து ரெஸ்ட் எடுப்படுத்துங்க. அது வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க. எல்லாமே நடக்குதுன்றாங்க. நடக்குது வந்து பார்த்துட்டு போனவங்க எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே வந்து போன வாரம் வந்து போனால் இந்த வாரம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்குது இப்போ வந்து அவங்க வந்து டெய்லி காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து போயிடுவாங்க. அப்போ காலையில் டைம் டீ கொடுப்போம். டீ கொடுத்தாங்கன்னா மதியம் டைம் 2 மணிக்காக வருவாங்க. 2 மணிக்கு வந்தோம்னா சாப்பாடு கொடுத்தோம்னா சாப்பாடு சாப்பிடுவாங்க. களி கொடுப்போம். இந்த மாதிரி சாப்பாடு வேணும் அந்த மாதிரிலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்மளா தான் எடுத்து போயிட்டு கொடுக்கும். வேணும் வேணான்னு சொல்லிடுவாங்க. வேணும்னா சாப்பிடுவாங்க, வேணான்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க.
வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்க. உட்காருவாங்க, இங்கே வந்து உட்காருவாங்க, இதில் வந்துட்டு உட்காந்துட்டு வைப்பாங்க. இல்லைன்னா அந்த பக்கம் வந்து அந்த ரோட்டில் உட்காருவாங்க. அங்கே ரோட்டில் உட்காந்துட்டு வேணுனாக்கா எடுத்துன்னு வந்து கொடுத்தோம்னாக்கா வாங்கிக்குவாங்க. எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த அம்மாகிட்ட காசு கொடுப்பாங்க, விருப்பப்பட்டால் அவங்க வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. இப்போ வாங்குறதில்ல அதெல்லாம் கூட. இந்த யோகிராம் சரத்குமார் இதில் தான் இருக்காங்க. அந்த அம்மா காலையில் போய் அங்கே உட்காருவாங்க. ஒரு நாளைக்கு 2 times 3 times மலையை வந்து கிரிவலம் வந்துடுவாங்க. நல்லா எல்லோரும் நிறைய பக்தர்கள் அவங்க இது பண்ணும்போது நினைக்கிறதால நடக்கிறதால நினச்சி நிறைய பேர் வராங்க. நானும் அந்த இதில் கான்செப்டில் வருவேன். எப்போ எனக்கு நிறைய தரிசனம் கொடுக்குறாங்க. நான் அவங்கள தேடி போகிறதில்ல, எங்கே போனாலும் என் கண்ணில் பட்டுறாங்க. அதனால் நான் இங்கே வந்து வணங்குறதில்ல, எங்கே பார்த்தாலும் பார்க்குற இடத்துல நான் அப்படியே வணங்கிறேன். அவங்க இங்கே எத்தனை வருஷமாக இருக்காங்க? உங்களுக்கு அவங்க எத்தனை வருஷமாக தெரியும்? எனக்கு அது சரியாக ஐடியா இல்லையா. ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும் எனக்கு. நான் பார்த்துட்ருக்கேன். அவங்கள அந்த அளவுக்கு நான் அந்த பக்தராக பார்த்ததில்ல. இப்போ அவங்க பிரபலம் ஆகாதான் எல்லாருமே இதை வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். 15 வருஷமாக இருக்காங்க இங்கே அவங்க. 15 வருஷமாக அவங்கள பார்க்க வரக்கூடிய கூட்டம் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆந்திரா ஜனங்க தான் நிறைய வருது. ஆந்திராவிலேருந்து வராங்க, வெள்ளைக்காரங்களும் வருவாங்க. நம்ம மக்களும் எல்லாம் நம்ம மக்களும் வருவாங்க. எல்லாமே வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றதில்ல, அவங்க உள்ளாரே உட்காந்துறாங்க. அவங்களுக்கு எப்படி பௌர்ணமி வருது என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே பௌர்ணமி மட்டும் வெளியில் வர்றதே கிடையாது. இது வரைக்கும் யார்ட்டையுமே பேசி கேட்டதே கிடையாது. யார்கிட்டையும் பேசுனதில்ல, அவங்களா பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது யாருக்கும் புரியுறதில்ல. நானும் ஒரு 2-3 பேரை கேட்டேன், அவங்க பேசுகிறாங்களா எதனா புரியுதுங்களான்னு கேட்டேன். எதுவும் புரியல அப்படின்னாங்க. இந்த வீட்டில் இருக்காங்களா? அது அவங்களுக்கு தெரிஞ்ச வீடா இல்லை இப்படி? தெரிஞ்சவங்க வீட்டில் சும்மா அவங்க வந்து எப்பயுமே அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. வந்ததுலேருந்தே அவங்க பழைய வீடு டவுனில் இருந்துச்சு, அங்கே இருந்தாங்க. அங்கேருந்து இப்போ மறுபடியும் கூட இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்குது, கூட வந்து இங்கே இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி வந்து கூட்டங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காலையில் எத்தனை மணிக்கு வராங்க? இந்த மாதிரி காலையில் இங்கே ஒரு 6 மணிக்கு கிளம்பிடுவாங்க. அங்கே ரோட்டில் நிற்பாங்க. நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்படியே போயிட்டு கிரிவலம் போயிட்டு வந்து மறுபடியும் போயிட்டு விசிறி சாமியார், ரமணாசுரம் அப்படிலாம் போவாங்க. போயிட்டு அங்கேயே ஏதாவது சாப்பிடுவாங்க. இங்கேயும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது வரைக்கும் யார்கிட்டையுமே அவங்க பேசினது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா பேசி? பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா மட்டும் கேட்பாங்களா? அந்த மாதிரியா? அந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம எதனா கொடுத்தோம்னாக்கா வேணும்னா வாங்கிக்குவாங்க, இல்லைனாக்கா நீங்கள் சாப்பிடுங்கன்னுவாங்க. இப்போல்லாம் பூட்டிடுறாங்க. இதுக்கு முன்னாடி பூட்ட மாட்டாங்க. அப்போல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க. நம்ம வெடிகாலம் பாலுக்காக எழுந்திருப்போம்ல, பார்த்தாக்கா இங்கே உட்காந்துருப்பாங்க. 6:30 மணிக்கு கிரிவலம் வருவாங்க. கிரிவல பாதையில் அன்னதானம் கொடுக்குற இடத்துல வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி தவறிச்சுன்னா யோகிராம் ஆசிரமம் இல்லைன்னா ரமண மகரிஷி ஆசிரமம் லைனில் நின்று வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ சமீபத்தில் தான் அவங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பக்தர்களை வந்து அடிக்கிறாங்க, போங்க போங்க சொல்கிறாங்க. போன வாரம் நடந்ததுங்க. இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சமாக என் மேலே அன்பு வச்சுருப்பீங்க, அவங்க கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுருக்காங்க. அவங்க சாப்பிடும்போது ஜனங்க வந்து இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லும்போது அவங்க தன்னை மீறி ஏதாவது திட்டுவாங்களோ என்ற ஃபீலிங் தான் செய்கிறாங்களே தவிர யாரையும் பார்க்கக்கூடாதுன்றது கிடையாது. இது வந்து பார்வையில் வந்து எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும். இன்றைக்கி காலையில் கூட ரமணில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க. 5 நிமிஷம் உட்காந்து சாப்பிடுறதுல 10 பேர் சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு கூட உரிமை இல்லாத போது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வெளியே சொல்ல முடியாது. பார்க்க வராதங்கன்னு இல்லை, அதுக்கு முன்னெல்லாம் வந்து நல்லா சவுண்டாக வந்துட்டு அசிங்கமாக திட்டுவாங்க. அசிங்கமாக மாடி மேலே ஏறி நின்றுட்டு திட்டின்னு இருப்பாங்க அவங்க. இப்போல்லாம் நைட்டில் 1 மணி 2 மணிக்கெலாம் ஏன் திட்டுவாங்க அவங்க. திட்டுதுன்னா அவங்க ஏதாவது நமக்கு நடக்குது, ஏதோ ஒன்று ஊரில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அது போல் திட்டுவாங்க. வெடிகாலத்தில் திட்டுவாங்க. எந்த நேரம் ஏன் திட்டுறாங்களோ நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் ஏன் திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்குவாங்க. இது ஒன்றுமே வரலைனாக்கா தூரம் ஒதுங்கி ஏந்து போயிடுவாங்க அவங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணுறதில்ல அவங்க. ஆனால் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஒரு சிலரை வந்து தொட்டு கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அடித்தா நல்லதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறது அடித்தா நமக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் நச்சரிக்க மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. வந்து அவங்க சாமி கும்பிடுவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் நச்சடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. வந்து அவங்க இந்த சுற்று வட்டாரங்களில் சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்து அவங்ககிட்ட அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறது, நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு உங்கள்கிட்ட. ஓகே, உணவு வந்து கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, நாங்கள் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் வாங்குவாங்க. எங்களையும் வேணான்னு சொல்லுவாங்க. நாம் வந்து நம்ம அம்மாவுக்கிட்ட வந்து ஒரு தடவை வேணான்னு சொல்லிட்டா அதோட வந்துடுவோமா, இன்னொரு முறை கேட்போம். அப்போது அந்த 3வது முறையில் வாங்கிக்குவாங்க. 2 ஐட்டம் எடுத்துகிட்டு வந்தேன். தயிர் சாதம், சாம்பார் சாதம்.
தயிர் சாதம் எனக்கு வேண்டாம், நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டாமா, நான் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடுங்கன்னா பிளேட்டில் வச்சு கொடுத்தா உள்ளே திரும்ப சாப்பிட்றாங்க. நல்ல ஆன்மாவாக இருந்தாக்கா வாங்கிக்குவாங்க. அவங்க நல்லா பேசுகிறாங்க. பேசுகிறாங்க தேவைப்படும் போது மட்டும்தான். தொப்பியம்மான்னு ஏன் அவங்களுக்கு பேர் வந்துச்சு அந்த அப்படின்னு கேப்பு அவங்களோட ஹேபிட். சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் இருக்கார். அவர் வந்து விசிறி சாமரியா சொல்கிறோம். விசிறி வந்து அவருடைய சிம்பிளாக வச்சுட்டாங்க, அதை அப்படியே லோகவாக்கிட்டாங்க. அவ்வளோதானே தவிர தொப்பியம்மான்றதுலாம் கிடையாது. அவங்க ஹேபிட்டு தொப்பி. அவங்களோட உண்மையான பேர் தான் முனியம்மாள். அவங்க ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவங்களால எல்லாமே நீ வந்து பார்த்துட்டு நான் எதனா கேட்டு போனா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போல் எதனா நடக்குதுன்னா உடனே சொல்லிவிடுவாங்க. அவங்க எங்கள் வீட்டில் எதனா நடக்குதுனாக்கா அவங்க சொல்லிவிடுவாங்க, இது போல் நடக்குது, இந்த திசையிலேருந்து வருது, இந்த திசையிலேருந்து வருதுன்னு சொல்லிடுவாங்க. பேசுவாங்க. அதெல்லாம் பேசுவாங்க. நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம், அதெல்லாம் பேசுவாங்க. சொல்லுவாங்க, இந்த பாரு இந்த பக்கம் இந்த வருதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் எந்த திசையிலேருந்து வருதோ அந்த திசையிலேருந்து சொல்லுவாங்க, கை காட்டியே சொல்லுவாங்க அது போலலாம் வருதுன்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு, அவங்க பொண்ணு இருக்குது. தங்கியிருக்கவங்க வீட்டில் அவங்க தனியாக அவங்க என்ன எப்படின்னா ஒரு தருமபுரி பக்கம் அவங்க வந்து இவங்களோட ஃபேமிலி இருக்குது. ஆமாம், ஃபேமிலி இருக்காங்க. ஆனால் கிட்ட யாரும் பேச மாட்டேங்குது, கிட்ட இது பண்ண மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் விவசாயம் தான் பண்ணுறாங்க பழகுது. ஆமாம், தருமபுரி பக்கம் ஏதோ கிராமம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க, சாப்பாடு பாடெல்லாம் கொண்டாந்து போகிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு வாங்குது, ஒரு நாளைக்கு வாங்க மாட்டேங்குது. எத்தனை பசங்க? அவங்களுக்கு வந்து ஒரே பொண்ணு தான் இருக்குது. வீட்டுக்காரெலாம் இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எப்படியும் ஒரு 40-50 இருக்குன்னு நினைக்கிறேன். 50 இருக்கும். அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க வீடு சார்ந்த ஆட்கள் யாராச்சும் வராங்களா? வராங்க. அவங்க பொண்ணு வருவாங்க, மருமகன், பேத்தி, அவங்க சொந்தக்காரெல்லாம் ஒத்துட்டு வருவாங்க. வந்து அவங்க வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆமாம், அவங்க தம்பி வந்துட்டு கூடவே இருக்காரு. கூடவே இருந்துட்டு பார்த்துக்குவார். ஊருக்கும் போயிட்டு வருவார், இங்கேயும் இருப்பார். இப்போ இங்கே தான் இருந்தார், எங்கே போனார் என்னன்னு தெரியல. அவங்களுக்கு பின்னாடி டெய்லி கிரிவலம் போகிறப்ப கூட்டங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டங்கள் வந்து எப்போ இருந்து ஆரம்பிச்சது? அதிகமாக ஆரம்பிச்சது அதாவதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால போகிறீங்களா இல்லை எதிர்பார்ப்போட போகிறீங்களா? அதே தான். அவங்களுக்கு அது வந்து அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, போகிறாங்க. அதனால் அவங்க என்ன லைஃப்பில் இருக்குது நடந்ததுன்னு நம்ம வந்து கேட்கறது வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்து வராங்க. கிரிவலம் மட்டும் தான் போவாங்களா இல்லை உள்ள சாமியை பார்க்க போய் அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க? அதெல்லாம் போகிறதில்ல. கிரிவலம் மட்டும்தான். அதெல்லாம் கிரிவலம் மட்டும்தான். இதுலாம் சாமியெல்லாம் பார்க்க போல. யோகிராமன் வந்துட்டு உட்காந்துன்னு இருப்பாங்க. What's your name? My name is Ignat. And where are you from? I'm from Russia. Tell us about your journey. It was by accident. I came here with no plan to come here. And I'm really happy to see the Topi Amma by accident. I feel big respect to India, that Indian people respects such people who is no mind. And in Russia, we have something like this. 100 years ago, we treat people like this, Topi Amma. Those who are no mind people, we treat them like saints, because it's true. They're not from here. They're not from like we are, a no mind person. Can you tell us about how do you feel India then and now? I don't know what to do, what to think about India. But when I come here, I see with my eyes and I repeat, I feel big respect to India in my heart. And especially to Tiruvannamalai and Arunachala and Topi Amma. Did you face anything miracle happen to you? Everything that happens is a miracle. And it's a miracle that I have no plan. I come here exactly to place where Topi Amma is. And somehow I feel a miracle that Topi Amma can become guru with no speaking, with no thinking, with nothing, just with being. And it's a miracle for me, 100%. What do you do for a living? I'm an artist, musician.